என்ன பங்கு, மாட்டிக்கிட்ட பங்கு அப்படின்ற மாரி தான் இருந்துட்டுருக்கு. அதாவது இந்த பைரவி வந்துட்டு எல்லாத்தையுமே டாப் சீக்ரெட்டா வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கிட்டு இருந்தா, எஸ்எஸ்கேவ போய் பார்த்து, எஸ்எஸ்கே கூட கூட்டணி வச்சு, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இலக்கியாவ விரட்டுறதுக்காக இவ்ளோ பெரிய ஏற்பாடுகள செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பைரவி வந்துட்டு அதாவது எல்லா உண்மையுமே தெரிஞ்சுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பயம்? தெரிஞ்சிடுச்சா? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு, ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் நம்ம கௌதம் வந்துட்டு ஏற்கனவே இந்த பைரவிய எத்தனையோ விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெறுத்தே வெறுத்துட்டாங்க. நெறைய தப்பு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. தனக்கு மட்டும் கிடையாது, தன்னோட ஆஃபீஸ்ல இருந்தே அதாவது சொந்த ஆஃபீஸ்ல இருந்தே வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி மொத்த ஃபைலையும் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஆளுக்கு பணத்துக்காக விக்கிறது. இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நெறைய வேலைகள செஞ்சு கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா இப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கவே இல்ல. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு செம்ம கோவத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதுக்காக இந்த எஸ்எஸ்கேவும் அதே மாரி பைரவி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு களவாணிகளா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த தெரிஞ்ச உடனே பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுது. அது மட்டும் இல்லாம அதனோட காப்பிய வந்து பார்த்தீங்கன்னா கையில எடுத்துக்கிட்டு நேரா வந்து இந்த பைரவி கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஜானகி ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா பைரவி மேல பயங்கர கோவத்துல இருக்காங்க. பட் இருந்தாலும் என்ன பண்றது? ஏது பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாம இருந்துட்டு இருந்துச்சு. ஆனா இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேற வழியே இல்லாம இப்போ வந்து இந்த இவங்க அதாவது பைரவி வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கெத்த விட்டு குடுக்குறாங்களா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அதுக்கு என்ன கௌதம் இப்போ? எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் நெனச்ச மாரி தான் நடக்குது. இப்ப என்ன உங்கள வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வாங்க விடாம தடுக்கிறேன். அதுக்காக நான் வேற என்ன பண்ண முடியும்? அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா வாங்குனா மட்டும் தான் என்னால முடியும். அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இந்த பைரவிக்கும் அதே மாரி எஸ்எஸ்கேக்கும் ஒண்ணு புரியல. நம்ம கௌதமும், இலக்கியாவும் ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த முடிவுல இருந்து எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க அப்படின்றதும், அதிலிருந்து மாறவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். ஆனா அப்படி இருந்துமே கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி வந்துட்டு நம்ம கௌதம் கூட போட்டி போடுறது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அ சொல்லத்தக்க ஒரு விஷயம் தான் சொல்லணும். ஏன்னா பைரவி வந்து பார்த்தீங்கன்னா என்ன நெனச்சாலும் சரி, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்து ஜெயிக்கவே மாட்டாங்க அப்படின்றதுல உறுதியா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அதே சமயம் நம்ம கௌதம் வந்துட்டு இலக்கியா கிட்டயும், ஜானகி கிட்டயும் சொல்றாங்க, பைரவி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா திருந்துற மாரி இல்ல. அவங்கள ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. அப்பவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள கண்டிச்சு இந்த வீட்ட விட்டு வந்து பார்த்தீங்கன்னா விரட்டியிருக்கணும் அப்படின்ற மாரி சொல்லும்போது, நம்ம ஜானகி வந்துட்டு என்ன கௌதம் சொல்ற? இதுக்கு முன்னாடி என்ன விஷயம் தெரிஞ்சுது? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. கடைசியா என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியா வந்துட்டு, ஆமா ஜானு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனில இருந்து நெறைய சீக்ரெட் ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீக் பண்ணது. அது மட்டும் இல்லாம நெறைய கான்ட்ராக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கிடைக்காம பண்ணது. இது எல்லாமே பைரவி தான். பணத்துக்கு ஆசைப்பட்டு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி, நெறைய எவிடன்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா பைரவிய பத்தி நம்ம ஜானகி கிட்ட வந்து காட்ட ஆரம்பிச்சுறாங்க. இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது, நம்ம ஜானகி வந்துட்டு பைரவி இவ்ளோ கேடு கெட்டவளா இருப்பான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கௌதம். அப்படின்ற மாரி வந்து சொல்லி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர கோவத்தோட நம்ம ஜானகியும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 2 பேரும் ஜெயிக்கணும். அந்த பைரவிய வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியில இந்த வீட்ட விட்டு விரட்டணும். அதுதான் என்னோட ஆசை அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம ஜானகிய வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.